பூமியுடைய சராசரி டெம்பரேச்சர் அப்படின்றது 1.5 டிகிரியை வந்து நாம் ஆல்ரெடி எட்டி விட்டோம். அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து 1.5 டிகிரி வந்து 2100ல வருவதை நாம் தடுக்க வேண்டும் என்று தான் அந்த பாரிஸ் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஆனால் அந்த 1.5 டிகிரி டார்கெட்டை நாம் ஆல்ரெடி தாண்டிட்டோம் அப்படின்றது தான் நமக்கு இப்போ சமீப காலத்துல வரக்கூடிய இந்த கிளைமேட் டேட்டா வந்து சொல்லிட்டு இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய ரெக்கார்ட்லேயே எடுத்து பார்த்தோம்னா 2024 தான் ரொம்ப அதிகமான வெப்பம் பதிந்த ஆண்டாக மாறி இருக்கு. 2024ஆம் ஆண்டு இதுவரைக்கும் ரெக்கார்ட் ஆனதிலே ஹாட்டஸ்ட் டே அப்படின்னு சொல்லப்படுது. 17.5 டிகிரி அளவுக்கு பூமியோடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து அன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷமும் கடந்த 5 வருஷமும் பார்த்துக்கிட்டோம்னா காற்றின் வெப்ப அளவு, கடல் மட்ட உயர்வு, கடல் மட்ட அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 5 ஆண்டுகளாவே பார்த்தோம்னா கடந்த 30 ஆண்டுகள் ஆவரேஜை விட கடந்த 5 ஆண்டுகள் அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி மழை அளவு பார்த்தோம்னா மழை அளவும் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்திருக்கு. குறிப்பாக வந்து ஆப்பிரிக்கா, ஏசியா போன்ற பகுதிகளில் மழையோட அளவு தொடர்ந்து அதிகரிச்சு இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுறதுக்கு வந்து லானினா கண்டிஷன்ஸ் ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு.